தொடர் 74. 8வது அடி. வண்டுகள். காற்று கிழக்கிலிருந்து வீசியது. வண்டுகள் நாட்டை மூடியது. மீதமிருந்த பயிர்களையும் சாப்பிட்டது. பார்வோன் அவசரமாக மோசேயை அழைத்தான். இந்த முறை மன்னித்து விடு என்று. ஆனால் வண்டுகள் போனதும் மனம் மாறவில்லை. 9வது இருள். 3 நாள் தேசமெங்கும் அடர்ந்த இருள். ஒருவரை ஒருவர் காண முடியவில்லை. யாரும் எழுந்து நடக்க முடியவில்லை. ஆனால் இஸ்ரவேலர் இருந்த இடத்தில் மட்டும் ஒளி இருந்தது. பார்வோன் சொன்னான், நீங்கள் போங்கள், ஆனால் உங்கள் கால்நடைகள் இங்கேயே இருக்கட்டும் என்றான். மோசே சொன்னான், ஒன்றும் இங்கே இருக்காது என்று. பார்வோன் கோபித்தான். மீண்டும் என் முகத்தை காணாதே என்றான். மோசே சொன்னான், நான் மீண்டும் உன் முகத்தை காணேன் என்று. கடைசி அடி இன்னும் வரவேண்டியது இருந்தது, பார்வோனின் கடின இருதயத்தை மாற்ற. இது ஒரு நிமிட வேதாகம கதை. அடுத்த கதை தொடரும். காத்திருப்போம்.